ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஏஞ்சல்ஸ் லாஸ்ட் மிஷன் லவ் அப்படிங்கிற டிராமாவோட 2வது எபிசோடு பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினும் ஜோவும் போன கார் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அங்க நம்ம ஹீரோ உன்னை நான் காப்பாத்துவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காப்பாத்த ட்ரை பண்ணுவாரு. சோ அப்படியே எபிசோட கட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவங்களோட கையை தொட்டுறாரு. தொட்ட உடனே தெரியுது, ஐயோ நம்ம மனுஷங்களை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப கடவுள் யாரோ அவர்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த சர்ச் வாசல் முன்னாடி வந்து விழுவுறாரு. அங்க இருக்கிற அவரோட மாஸ்டரும் உள்ளவான்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கிற இடத்துக்கு ஒரு கார் வந்து நிக்குது. கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி வராரு. அவரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டு இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் பக்கத்துல போய் அங்க நம்ம ஹீரோயின் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க கையை போய் பிடிச்சி ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இவரு யாருன்னா பெல்லி டான்ஸோட ஒரு கோச்சா இருப்பாரு. அதனால இவரு நம்ம கோச்சுனே கூப்பிடலாம். இப்ப நம்ம மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோட்ட திட்டிட்டு இருக்காரு. மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டு அது எப்படி ஒரு மனுஷங்களை உன்னால காப்பாற்ற முடியும்? முதல்ல நீ எதுக்காக மனுஷங்களை தொட்ட? இதுக்கு உனக்கு கடவுள் மிகப்பெரிய தண்டனையா கொடுக்க போறாரு, நீ சாம்பலாக போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அங்க கட் பண்ணா அந்த இடமே அப்படியே மாறி போயிருது. நம்ம ஹீரோ எந்திரிச்சு அவ்வளவுதானா நான் சாம்பல் ஆயிட்டனா அப்படின்னு பார்க்கும்போது அவர் நல்லா தான் இருக்காரு. பக்கத்துல மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, ஒன்னும் கவலைப்படாத, நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. ஆனா உனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அது என்னன்னா 100 நாளுக்குள்ள ஒரு பிள்ளைய நீ காதலிக்கணும். அதுதான் உனக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிஷன். அப்படி பண்ற வரைக்கும் நீ ஒரு ஏஞ்சலுங்கிறத நீ மறந்துரு. உன்கிட்ட இருந்து ஏஞ்சல் அப்படிங்கிற அந்த பதவி பறிக்கப்படுது. நீ ஒரு நார்மலான மனுஷனா இருந்ததா இதை பண்ண போற அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோவும் சரி ஓகே, என்னை கடவுள் தண்டிக்கல, இல்ல அதுவே எனக்கு பரவாயில்ல, சந்தோஷமா தான் இருக்கேன், என்ன மிஷன் இருந்தாலும் கொடுங்க, நான் அதை செஞ்சு முடிக்கிறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அடிப்பட்ட உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து அப்படியே அவங்க கண் சர்ஜரியும் பண்ணிருப்பாங்க. யாரோ கண்ணு கொடுத்துருப்பாங்க. இப்ப அப்படியே கண்ணை ஓபன் பண்ணி முதல் முறையா அங்க இருக்கிற சன்செட்டை பாக்குறாங்க. அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அத்தை, அதுக்கப்புறம் அவங்களோட 2 பொண்ணு, அதுல 2வது பொண்ணு தான் லீனா. சோ அவங்க தான் மிகப்பெரிய டான்ஸரா இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அடுத்தபடியா இருப்பாங்க. அவங்களாம் அங்க நின்று இருக்கும்போது எனக்கு யாரு கண்ணு கொடுத்தா, இப்ப ஜோ எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் தெரிய வருது ஜோ இறந்து போயிட்டாரு. அவரு தான் நம்ம ஹீரோயினுக்காக கண்ணும் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து செம்மையா கோவப்படுறாங்க, கத்துறாங்க. அப்ப அங்க இருக்கிற அத்தையெல்லாம் ஏதோ நான் தான் இவ காரை ரிப்பேர் பண்ணி இவளை போய் ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா, அவங்களே தானே போய் ஆக்சிடென்ட் ஆனாங்க, இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு மரியாதை இருக்காது, வாங்க போலான்னு சொல்லி அவங்க ஃபேமிலியே கூப்பிடும் போது கடைசி பொண்ணு லீனா மட்டும் இல்லம்மா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீ இங்க இருக்க கூடாது, அவளை பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஜோவோட இறுதி சடங்குல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எந்திரிச்சு அப்படியே வெளியே நடந்து வராங்க. இப்ப இங்க நம்ம ஹீரோக்கு அடுத்த மிஷன் என்ன, லவ் பண்றது. ஓகே, யாரை லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மரத்துல இருந்து ஒரு கிளை வந்து கீழே விழுவுது. அதுல ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் எழுதி 502 அப்படின்னு சொல்லி நம்பர் எழுதிருக்கும். இவரும் அந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸுக்கு வந்துடுறாரு. வந்து உள்ள போயிட்டு லிஃப்ட் ஆன் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது அந்த லிஃப்ட்ல இருந்து நம்ம ஹீரோயின் வெளியே வருவாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ செம ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அவங்க அப்படியே நம்ம ஹீரோவை தாண்டி போகும்போது நம்ம ஹீரோவோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. இந்த பொண்ணை பார்த்த உடனே எதுக்கு என்னோட இது இவ்வளவு வேகமா துடிக்குதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த இறுதி சடங்குல கலந்துக்கிறதுக்காக உள்ள போறாங்க. அங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதுல சில பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, வேணும்னே ஜோ போய் காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு பேசும்போது இவங்களுக்கு அதெல்லாம் பார்த்து செம டென்ஷன் ஆகுது. இப்ப அவரோட போட்டோ கிட்ட போய் நின்று இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. அவர் காருக்குள்ள இருக்கும்போது உன்னை எப்படியாவது பெரிய ஆளாக்கிடுவேன், நீதான் மிகப்பெரிய டான்சர், உன்னை நான் கொண்டு வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவா சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து இவங்க இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மத்தவங்க எல்லாம் என்ன இறுதி சடங்குல வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா, இவ பைத்தியம் ஆயிட்டாலோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. இப்ப அங்க இருந்து அப்படியே வெளியே போறாங்க. இப்ப 502ல நம்ம ஹீரோயினை காணோம்னு சொல்லி அங்க இருந்து நர்ஸ் ஒருத்தங்க ஓடி வருவாங்க. அப்படி ஓடி வரும்போது என்ன 502 நம்பர் நான் சொன்னீங்க, அந்த நம்பருக்குள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் தான் தெரிய வருது நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் தான் அந்த நம்பர்ல இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினை காதலிக்கணும்னு சொல்லி தான் கடவுள் மிஷன் கொடுத்திருப்பாரு. அப்புறம் அந்த கோச்சை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை காப்பாத்தின கோச்சை அவரு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சுட்டு இருக்காரு, அந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவர் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து அவங்க அம்மா அப்பா போட்டோ எல்லாம் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேசட் இருக்கும், அதை எடுத்து போட்டு பார்க்கும்போது சின்ன வயசுல அவங்க அப்பா வந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாரு. அந்த ஃபுட்டேஜ்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இங்க பாருமா நான் இல்லாத போது நம்ம ஜோ தான் உனக்கு இன்னொரு அப்பா மாதிரி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் பார்த்து எதுக்காக ஜோ என்னை விட்டு போனீங்க, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க, யார் என்னை விட்டு உங்களுக்கு போற உரிமை கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி பேசி அப்படியே அந்த இடத்துல கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோ அந்த சர்ச்சுக்கு வந்து கதவை தட்டுறாரு. கதவை தட்டினா யாருமே திறக்கல. அந்த இடத்துல படுத்து தூங்கிடுறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கிட்ட ஒரு திருடலான்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்திருப்பான். அந்த இடத்துக்கு போலீஸ் வேஷம் போட்டு நம்ம மாஸ்டர் வந்துடுறாரு. வந்து அந்த திருடனை அங்கிருந்து துரத்திடுறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ உங்களால மத்தவங்கள மாதிரி மாறக்கூட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் விடு, நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்க அப்படின்னு கேட்பாரு. அவரு என்ன பண்றது, அந்த பொண்ணை போய் காதலிக்க சொல்லியிருக்கீங்க, அந்த பொண்ணு அவங்க அங்கிள் இறந்ததுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கா, பைத்தியமா இருப்பா போல, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது நீ தானே அந்த பொண்ணை காப்பாத்தின, அப்ப அந்த பொண்ணை நீ தான் காதலிக்க வைக்கணும், 100 நாளைக்குள்ள இதை நீ பண்ணணும், அப்படி இல்லைன்னா அதுக்குள்ள நீ சாம்பல் ஆயிருவ, அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல.
டக்குன்னு எந்திரிச்சு நீ முதல்ல அந்த பொண்ணோட வீட்டுக்கு போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மாத்தி விட்டுறாரு. இப்ப இங்க நம்ம ஹீரோயின் அப்படியே நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு அப்படியே தூங்கி இருப்பாங்க. அந்த இடத்துக்கு அவங்களோட அசிஸ்டன்ட் வராங்க. வந்து கண்ணுக்கு மருந்து விடலையே, மருந்து விடுமா அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு மருந்து விடும்போது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்க தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. அதை பார்த்து அசிஸ்டன்ட் எச்சா டென்ஷன் ஆயிருவாங்க. இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அந்த கண்ணுக்கு நீ மரியாதை கொடு. ஜோ உனக்காக அவர் இறந்து கண்ணு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, அவர் உயிரோடு இருக்கும்போது இல்லாத பாசம் இப்ப எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாரு, அவர் உயிரோடு இருக்கும்போது நீ பெரிய ஆள் ஆகணும், நீ பெரிய ஆளாகி இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருப்பாரு. உனக்கு பார்வை கிடைக்கணும் அப்படிங்கறக்காக அவர் இறந்து போயிருக்காரு. அவர் இறக்கும்போது கூட பரவாயில்ல, என்னோட கண்ணு உனக்கு தான் கிடைக்கணும், சந்தோஷமா தான் இறந்து போயிருப்பாரு, அதுக்கு நீ மரியாதை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டாங்க. இப்ப அவங்க எந்திரிச்சு அந்த பக்கம் போலான்னு போகும்போது டக்குன்னு கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. இப்ப என்னாச்சு அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்கும்போது, எனக்கு தெரியல, இப்ப எனக்கு கண்ணு இருக்கு, அதனால எல்லாமே என்னால பார்க்க முடியுது, ஆனா நான் சொல்றதை என் கால் கேட்க மாட்டேங்குது, என்னால நடக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அங்க டாக்டரும் வந்துடுறாரு. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு, அது ஒன்றும் இல்லம்மா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அதை பத்தியே நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, அதோட அதிர்ச்சி தான் இதெல்லாம் பண்ணுது, அதனால அதை பத்தி நீ கொஞ்ச நாளைக்கு மறந்துரு, கொஞ்ச நாளைக்கு பெட்லயே இரு, அதுக்கப்புறம் உன்னால நடக்க முடியும் அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப இங்க பெல்லி டான்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து மியூசிக் ஒருத்தர் ஆஃப் பண்றாரு. யாரா இது அப்படின்னு பார்த்தா நம்ம கோச் தான் வந்திருப்பாரு. ஆல்ரெடி அங்க ஒரு பழைய கோச் இருப்பாரு. அவர் வந்து, ஹலோ நீ யாரு, எதுக்கு வந்து மியூசிக் இப்போ ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற கோச், ஸோ அதனால நான் தான் இனிமேல் எல்லாமே சொல்லுவேன், நான் என்ன சொல்லணும் அதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிற பழைய கோச் வந்து, உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் நீ மேல் இடத்துல பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்க யாருமே சரியாவே டான்ஸ் ஆடல, என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க, 3 வருஷமா இதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு மெயின் டான்சரா இனிமேல் லீனா இருக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோயின் அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்கு. அப்போ லீனா எங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆட மாட்டாங்களா? 3 வருஷமா அவங்க தானே ஆடிட்டு இருக்காங்க, ஹீரோயினால எப்படி ஆட முடியும், இப்பதான் உங்களுக்கு கண்ணே வந்திருக்கு, அவங்க 3 வருஷமா பிராக்டிஸ்லயே இல்ல அப்படிங்கிற மாதிரி அங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம அத்தையோட பெரிய பொண்ணு வந்துடுறாங்க. அவங்க வந்து, அதெல்லாம் பண்ண முடியாது, நாங்க ஆல்ரெடி ஷெட்யூல்ல போட்டோம், அதனால என்னோட தங்கச்சி லீனா தான் மெயின் டான்சரா இருப்பா அப்படின்னு சொல்லும் போது, நீங்க ஷெட்யூல்ல போடுங்க, போடாம போங்க, ஆனா அவங்க மெயின் டான்சரா இருந்தா இன்னும் கூட ஒரே ஸ்டெப் வச்சு பழைய ஸ்டெப் வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, உங்களால திறமை எல்லாம் உங்களுக்கு இல்ல, அதனால உங்களால எதுவுமே பண்ண முடியாது, நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், ஹீரோயின் தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கோச்சும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம அத்தை வந்துடுறாங்க. அவங்க வந்து, சூப்பர், உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா ரொம்பவே நல்லா ஸ்பீச் கொடுக்குறீங்களே, ஓகே கைஸ், உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இனிமேல் இவங்க தான் இந்த இடத்தோட கோச், நான் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இதை கேட்ட பழைய கோச் என்ன சொல்றாருன்னா, இவரு சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே மாத்தினோம்னா கண்டிப்பா சொதப்பிடுவோம், என் கூட வரவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா யாருமே அவரோட போல. அங்க கட் பண்ணா 3 பேருமே ஒரு மீட்டிங்ல உட்காந்து இருக்காங்க. அதுல நம்ம அத்தை என்ன சொல்றாங்கன்னா, கோச் இதெல்லாம் சும்மா தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் போது, நம்ம கோச் என்ன சொல்றாருன்னா, இல்லையே சும்மாலாம் சொல்ல, மெயின் டான்ஸர் நம்ம ஹீரோயின் தான் வரணும், அப்படி வந்தா மட்டும்தான் இது நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அத்தை என்ன சொல்றாங்கன்னா, உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணதே நான் தான், அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது, நீங்க என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க அதெல்லாம் ஓகே, ஆனா அக்ரிமெண்ட் போட்டது நான், அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் நான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப அந்த பெரிய பொண்ணு சொல்றாங்க, சாதாரணமா 2 நாள் பிராக்டிஸ் பண்ணாம இருந்தாலே அவங்களுக்கு டச் விட்டு போயிடும், ஹீரோயின் 3 வருஷமா பிராக்டிஸ் பண்ணல, எப்படி அவளால் ஆட முடியும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் நினைச்சேன்னா அவளை ஆட வைப்பேன் அப்படின்னு நம்ம கோச்சும் சொல்றாரு. இப்ப இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கோட் சூட்லாம் போட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. அதாவது நம்ம ஜோ இறந்து போயிருப்பார்ல, அதனால அவரோட பொசிஷனுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிற ப்ராசஸ் அங்க போயிட்டு இருக்கும். நிறைய பேர் வெளியே வருவாங்க, அப்பா இந்த பொண்ணு கேட்கற கேள்விக்கு நம்மளாலாம் முடியாதுரா, காரணமே இல்லாம துரத்துறா அப்படின்னு எல்லாருமே ரிஜெக்ட் ஆகி போவாங்க. இப்ப லாஸ்டா நம்ம ஹீரோ போறாரு. நம்ம ஹீரோ போயிட்டு, என்னோட பேர் வந்து கிம் ஜோ, உங்களோட ரெஸ்யூம்ல இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, அசிஸ்டன்ட் எடுத்து பார்த்துட்டு, ஆமா லாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்கள இன்டர்வியூ எடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இன்டர்வியூல பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ, உங்களை நான் பிரகாசமாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்க அங்கிள் ஜோ வந்து அடிக்கடி இதை அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. எங்க திரும்பவும் சொல்லு அப்படின்னு ஹீரோட்ட கேட்கும்போது, ஹீரோ திரும்பவும் சொல்றாரு, உங்களை நான் பிரகாசமாக்குவேன் அப்படின்னு. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெளியே வந்து, என்னடா இது, இந்த சான்ஸுக்கு நம்ம உள்ள போனா மட்டும்தான் அவளை நம்ம காதலிக்க வைக்க முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு புலம்பிட்டு இருப்பாரு. இப்ப அசிஸ்டன்ட் வெளியே வந்து சொல்றாங்க, நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டேன், ஆனா ஒழுக்கமா நடந்துக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேலைன்னு கூட்டு போய் காமிப்பாங்க. இதை பெரிய இதை கையில வச்சுக்கோ, இதுலதான் அவங்க அலாரம் அடிச்சா உங்களுக்கு கேட்கும், உடனே அங்க போய் நிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க போறது வரது, அவங்க என்ன டைமுக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாமே டீடைல்ஸுமே இதுல இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் அப்படியே படுத்து அந்த நாள் நைட் அங்கேயே தூங்கிடுறாரு. இப்ப காலையில நம்ம ஹீரோயின் அந்த அலாரத்தை பிரஸ் பண்ணுவாங்க. இங்க எங்க அலாரம் அடிக்குதுன்னே நம்ம ஹீரோக்கு தெரியாது. அப்படியே அடிச்சு புடிச்சு அவங்க ரூமுக்கு போய் நிப்பாரு. ரொம்ப லேட்டா வந்துட்ட, 1 நிமிஷத்துக்குள்ள வர பழகிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் இப்ப எந்திரிக்கணும் உதவி பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவரு கை கொடுப்பாரு. இப்ப எந்திரிச்சு அப்படியே வெளியே வந்துருக்கும் போது அங்க இருக்கிற எல்லா வேலையாட்கள் கிட்டையும், இந்த வேலை நீ சரியா செய்யல, அந்த வேலை நீ சரியா செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற டைனிங் டேபிள்ல எதுவுமே கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம
நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு, எதுக்காக இவ இப்படி சொல்றா அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ வெளியே வந்து இங்க பாத்தீங்களா ஃப்ளவர்ஸ் எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது அதை பக்கத்துல போய் மோந்து பார்த்துட்டு இது வாடி இருக்கு அது வாடி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ளவரை கீழே பிச்சு போட்டுறாங்க. சே, இப்படி இருக்கிற இந்த பொண்ணு கிட்ட எப்பறா நம்ம காதல் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் நினைக்கிறாரு. இப்போ நம்ம கோச்சை காமிக்கிறாங்க. அவரு கோச்சிங் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு போகும்போது அந்த இடத்துல நம்ம அத்தையோட லாஸ்ட் பொண்ணு லீனா மட்டும் டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினும் லீனாவும் சேர்ந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அது எல்லாமே இவர் நினைச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் நீ ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பிடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தோடனே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யார்டா பேசுறாரு அப்படின்னு பார்த்தா உள்ள யாருமே இல்ல. நம்ம ஹீரோயினோட போட்டோ மட்டும் ஒட்டி இருக்கு, பக்கத்துல என்னமோ எழுதி இருக்கு. இப்ப டக்குன்னு போன் பண்ணி நம்ம ஹீரோயின் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா இங்க நம்ம அத்தை வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவளுக்கு கண்ணு வேற கிடைச்சிருச்சு, அவ என்னென்ன பண்ணுவானே எனக்கு தெரியல, இந்த கம்பெனி அவ கேட்டுட்டா என்ன பண்றது, திரும்பவும் என்னால அந்த பிச்சைக்கார வாழ்க்கைக்கு போக முடியாது, நான் இப்படியே 3 வருஷமா இருந்து பழகிட்டேன் அப்படின்னு வில்லத்தனமா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற வேலையாட்கள் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி கீழே இவ்வளோ இலை இருக்கு, யார் இந்த இடத்தெல்லாம் கூட்டுவா, அதுவும் இல்லாம எல்லா இலையும் ஈரமா இருக்கு, நான் கால் வச்சு தடிக்கி விழுந்துட்டுனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திட்டிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அம்மா தாயே தயவு செஞ்சு இதை மட்டும் பண்ணாத, நான் வேணாலும் கிளீன் பண்ணிடுறேன், நீ எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி திட்டிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, நீ வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது, உன்னை யாருன்னு சொல்லி விசாரிக்கிற மாதிரி என்னை வச்சுக்காத, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அங்கிருந்து அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம கோச்சை காமிக்கிறாங்க. அவர் ஒரு கேக் கடைக்கு போயிட்டு எனக்கு இந்த கேக் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மழை வேற வந்துருது. சே, மழை வேற வந்துருச்சா அப்படின்னு அதுலயே இவங்க கிளீன் பண்ணிருக்காரு. இப்ப மேல நின்று நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அன்னைக்கு பார்க்ல பேசினவன் இவனாதான் இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க இந்த மழை வந்தனால நம்ம ஹீரோக்கு ரெக்க பாத்தீங்கன்னா வெளியே வந்துருது. அதை பார்த்தோன்னே அடைச்ச இது வேற வந்துருச்சா, இதை யாராவது பார்த்தா என்னடா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் மேலவா அப்படின்னு சொல்லி அலாரத்தை பிரஸ் பண்ணிடுறாங்க. இவர் அதை பார்த்துட்டு ஐயோ இவ வேற கூப்பிடுறாளே அப்படின்னு நின்று இருக்கும்போது இவங்களும் ஜன்னல் எட்டி பாக்குறாங்க. அந்த கிளீன் பண்ற இடத்துல நம்ம ஹீரோவை காணோம். இப்ப அப்படியே உள்ள வந்து ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு இந்த ரெக்கை எப்படியாவது உள்ள போக வைக்கணுமே அப்படின்னு அப்படி இப்படியுமா ஓடிக்கிட்டு இருப்பாரு. என்ன இவன் இவ்வளவு நேரம் ஆச்சு ஆனா பார்க்க வரமாட்டானே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கரெக்டா கீழே வராங்க. கரெக்டா நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருக்க அந்த ரூமை ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப கீழே ஒரு கண்ணாடி உடஞ்சு விழுகிற மாதிரி சத்தம் கேட்கும். என்னன்னு வந்து பார்த்தா காத்துக்கு ஒரு கண்ணாடி உடஞ்சு விழுந்திருக்கும். இப்ப மேல இருக்கிற அந்த சீலிங் லைட்டும் ஆடி அப்படியே கீழே விழுக வரும். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல, அந்த ஞாபகம் வந்துருது. அவங்களால நகர கூட முடியல. இப்ப அந்த லைட் அப்படியே உடஞ்சு கீழே விழுகும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. நம்ம ஹீரோ வந்து அவரோட ரெக்கையை வச்சு அந்த கண்ணாடி துகள்கள் நம்ம ஹீரோயின் மேல விழுக முடியாம அதை தடுத்துறாரு. இதை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. இந்த இடத்துல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணும் ஒரு சின்ன பையனும் இதே மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துலயே இந்த 2வது எபிசோட முடிக்கிறாங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட் நாளைக்கு நான் போட்டுருவேன். தேங்க்யூ, பாய்.